வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் சொன்ன போலேயே கலர்லேருந்து அக்கறை 10 டெலிவரி நல்லபடியாக முடிஞ்சது. அடுத்த டெலிவரியை பற்றி இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. என்னென்னு சொன்னால் இந்த தடவையே எனக்கு உண்மைக்கு 20 ஆர்டர் தான் வந்துச்சுது. நான் காலதாமதம் ஏற்கனவே நான் 3ஆம் மாத டெலிவரி செய்யலை. அதுக்காக வேண்டி 4ஆம் மாதம் கட்டாயம் செய்யணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த டெலிவரியை நான் செய்தது. ஏன்னு சொன்னால் பே பண்ணவங்களை நான் இன்னும் காக்க வைக்கக்கூடாது என்றதுக்காக வேண்டி தான் அவசரமாகவே செய்து முடித்தது. ஏன்னா டீசல் பிரச்சனையால் என்னால் அவங்க செஞ்சுட்டு நான் போயிட்டு இப்போ கூட எனக்கு ப்ராஃபிட் வரலாட்டியும் பரவாயில்லை, டெலிவரி கட்டாயம் முடிக்கணுன்றதுக்காண்டி தான் செய்தேன். அடுத்த டெலிவரி எனக்கு டெலிவரி அதிக அளவு வந்தால் தான் நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் எனக்கு வார ஆர்டர் ஒரு ஸ்டார்ட் 1000 ரூபாய்க்கும் ஆர்டர் பண்ணுவாங்க, 1000 ரூபாய்க்கும் மேலேயும் ஆர்டர் பண்ணுவாங்க. நிறைய பேர் அவங்களோட பட்ஜெட் 2000, 1000, 3000 அப்படி தான் இருக்குமே தவிர அதிக அளவு வாரது குறைவு எனக்குன்னு சொல்லி. அப்போ எனக்கு வர ப்ராஃபிட் வீதம் குறைவு. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அநேகமாக மட்டமாக வரும். ப்ராஃபிட்னு சொல்லக்கூட மிச்சம் குறைவாக தான் வருது. அதனால் அடுத்த மாத டெலிவரி எனக்கு கொஞ்சமாவது ஓகே ஆகிற மாதிரி வந்தால் தான் நான் வார மாதமா இல்லை 6ஆம் மாதமான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் ஆர்டர் பண்ண விரும்பினா ஆர்டர் தரலாம். அடுத்தது என்னை நம்பி ஆர்டர் தந்த அந்த 20 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை நம்புறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தர ஒவ்வொரு ஆர்டராலையும் நான் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கேன். அதால் சப்போர்ட் பண்ணுறவங்க எப்போயும் உங்களோட சப்போர்ட்டை தந்து கொண்டே இருங்க. அடுத்தது நான் இந்த வீடியோவில் காட்டுறது இன்றைக்கி நான் அனுப்பின டெலிவரிக்கான அப்டேட்டை தான் தந்து கொண்டிருக்கேன். அடுத்தது கல்லடியிலிருந்து ஓட்டமாவடிக்கான டெலிவரி இந்த புதன் அல்லது வியாழன் இடம்பெறும். உங்களுக்கு டெலிவரி தேவை என்று சொன்னால் செவ்வாய்க்கு முதல் டெலிவரி தரப்பாருங்க. அடுத்தது ஓட்டமாவடி டெலிவரியும் சரி, அக்கரைப்பத்து டெலிவரியும் சரி, டெலிவரி கட்டணம் ஆரம்பமாக 300 ரூபா தான் நான் சொல்லியிருந்தது. இனி டீசல் பிரச்சனையால் உங்களுக்கு அநேகமாக ஹோம் டெலிவரி தான் நிறைய பேர் கேட்கீங்க. அப்போ டெலிவரி கட்டணம் கட்டாயம் கொஞ்சம் கூடும். ஏன்னு சொன்னால் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொடுக்குறது எனக்கு என்ன சொல்கிறது, சொந்த வாகனம் என்று சொன்னால் அது எனக்கு பிரச்சனை காட்டாது. நான் அரேஞ்ச் பண்ணி செய்கிறதால கட்டாயம் எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதால டெலிவரி கட்டணம் அதிகரித்தா தான் என்னால் அந்த வேலையை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதால் கட்டாயம் அடுத்த டெலிவரி சார்ஜ் கொஞ்சமாச்சும் ஒரு 100 ரூபாயாண்டாலும் அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு முன்னரே அறிவிச்சு கொள்கிறேன். சரியா? இதேவேளை எனக்கு அதிகளவு ஆர்டர் வரும்னு சொன்னால் நான் பழைய டெலிவரி காஸ்ட்லேயே உங்களுக்கு தருவேன். டெலிவரி எனக்கு உண்மையிலேயே குறைவாக கிடைக்கும் என்று சொன்னால் என்னால் அது ஒன்றும் செஞ்சு தொலையிலாது. கட்டாயம் நான் டெலிவரி காஸ்ட்டை கூட்டத்தான் வேண்டும். அதால் யாரும் கோவிச்சு கொள்ள வேண்டாம். ஆர்டர் தராமலும் இருக்க வேண்டாம். கட்டாயம் எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. சரியா? தேங்க்யூ.